ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. 94வது பாடல்ல அபிராமிப்பட்ட அவர் எந்த நிலைமையில இருந்தார் நம்ம பார்த்தோம். ராஜா கேட்கும்போது எல்லாம் பைத்தியம் பித்தன்னு சொன்னார் இல்லையா? அப்படி பித்தரா இருந்தால் பெரிய பக்தனாகலாம்ங்கிறத இந்த பாடல் மூலமா நமக்கு எடுத்து சொல்றார். அம்பாளோட நிலையை பற்றி ஆராய போவது ரொம்ப தவறுன்னு சொன்னவர், அப்போ ஆராய போனால் எல்லாருக்கும் எல்லாமே, இந்த நாத்திகனுக்கு வேலை எல்லாமே அதுதான் சொல்லுவான். எங்க இது இல்லை, இறைவன் இல்லைன்னா அதுக்கு என்னெல்லாம் காரணம்னு கண்டுபிடிச்சு ஆராய்ஞ்சு அதை சொல்லுவா இல்லையா? அதை மாதிரி அப்போ ஆராயும் போது எல்லாமே தவறாகத்தான் இருக்க முடியும். அதனால தான் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். எல்லா ஆஃபீஸ்லேயும் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போது நம்ம ரைட்டுன்னு நினச்சிட்டு இருப்போம், அவளுக்கு அது தப்பாக கண்டுபிடிப்பாள். அப்போ அதுக்கு தக்கன ஒரு இதாகும், யார் மாட்டிப்பா அப்படின்ட்டுலாம் ஒரு இதாகலாம் சொல்லுவாள். அப்போது ஆராயும் போது எல்லா இடத்துலையுமே குற்றங்கள்ங்கிறது இருக்கும், தவறுங்கிறது. நம்ம உயரிய இதோடு இருக்கும்போது அந்த இடத்துல தவறு அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறது. இதில் அந்த பித்தன் நிலையில் இருந்தவருக்கு எப்படி பக்தியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாருன்னு, விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பில் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பில் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. என்ன அழகா சொல்றார். விரும்பி தொழும் அடியார்கள், அந்த விருப்பத்தோடு தொழும் அடியவர்கள் எந்த நிலையில இருப்பார் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொல்றார். இதுல கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகி அப்படியே மயிர் கூச்செறிந்து அப்படியே கண்களில் அப்படியே பொங்கி வழியும் ஆனந்தம், அந்த ஆனந்தம் தன்னிலை மறந்து எப்படி இருப்பாளோ அப்படியே கல்லுண்ட வண்டு, தேன் உண்ட வண்டு போல அப்படியே அதை குடித்ததுனால அப்படி வார்த்தைகள்லாம் குழறி என்ன சொன்னோமோ அதையெல்லாம் அப்படியே பித்து பிடித்த நிலை, அப்படிப்பட்ட நிலை ஏற்படுமானால் அபிராமி உன்னை அடையும் அந்த மார்க்கம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. இதுல அந்த எதனால அப்படி வரும், அப்படி விரும்பி தொழும் அடியார், விரும்பி தொழும் அடியார்னு என்ன சொல்ற. நமக்கு இதுல ஒரு கதை ஞாபகத்துக்கு வரலாம். துரியோதனனும் கர்ணனும் அவ்வளவு நட்பு. செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக அவன் கர்ணன் சேராத இடம் சேர்ந்து அப்படின்னு சொல்லுவான். ஆனால் முதல்ல அவன் இருந்த நிலைமையில கர்ணனுக்கு ஆதரவு கொடுத்து துரியோதனன் நட்பு, அவன் பானுமத்தியும் அவனும் சொக்கட்டா ஆடிட்டு இருக்கும்போது துரியோதனன் வரும்போது அவன் எழுந்துக்கும் போது கையை பிடிச்சி இழுக்கும்போது அந்த முத்துக்கள் எல்லாம் உதிருமா, அதை நான் எடுக்கவா கோர்க்கவான்னு கேட்பாள். அப்ப நட்பு எவ்வளவு ஒரு இதே இல்லாத நட்பு துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இடையில அப்படின்னு சொல்றா. ஒரு தனக்கு, அதாவது நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் கூட இருப்பார்கள்னு சொல்லுவா. பகவான் மேல பக்தி ஜாஸ்தியானதுனால சிறு தொண்டர் என்ன பண்ணினார், மகனோட தலையை அறிந்து கறி சமைத்தார். திருநீலகண்டர் இல்லறத்தையே துறந்தார். நிறைய நம்ம இப்படியே சொல்லிட்டே போகலாம், நிறைய பார்க்கலாம். அப்போ ஆராயாத அன்பு உடையவர்களுக்கு அடையாளம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது இந்த பாடல அழகா சொல்ற. உண்மையிலே இப்போ உள்ள காலத்துல வேஷம் போட்டு ஏமாத்துறவாள்லாம் இருக்கா. அப்படியே நெத்தியில திருநீர் போட்டுண்டு என்னெல்லாமோ ஏமாத்துறவா. அதனால நம்ம அது அவளோட உண்மை நிலை என்னன்னு தெரிஞ்சு அதன் மூலமாக அவர்கள் நிலையை அறிந்து கொள்ளணும், உண்மை இதை அப்படின்னு சொல்றா. ஏன்னா புற அடையாளங்கள் தரித்து பக்திக்கு புறம்பான காரியம் செய்பவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரம் அந்த காலத்திலே பார்த்தோம். முத்தநாதன் அவரோட வீரத்தில் வெல்ல முடியாதுன்னு வஞ்சகமா அவனை வெல்லுவதற்காக எப்படி வந்தார், அடியார் மாதிரி வேஷத்துல வந்தாருங்கிறத நம்ம பார்த்தோம். மெய்யெல்லாம் நீர் பூசி
வேணிகள் முடித்து கட்டின்னு. ஏன்னா சிவனடியார்கள்னா எந்த இடத்துல எப்படின்னா முத்தநாதன் வந்து உடம்பெல்லாம் நீர் பூசியிருக்கான். உண்மை அடியவர்கள்னா 16 இடங்கள்ல தான் நீர் பூசுவலாம். இவன் உடம்பு ஃபுல்லாக, ஏன்னா அவனுக்கு வேஷம் போட்டிருக்கான். அதனால ஆனால் என்ன பண்ணுறான், புக்குக்குள்ளே ஒரு கத்தியை வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து குத்திடுறான், குறுவாள் எடுத்துகிட்டு வந்து. அதனால தான் மைப்பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய் தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் சொல்லியிருப்பார் சேக்கிழர். ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இந்த மாதிரி சன்னியாசி வேடம் போட்டு ராவணன் என்ன பண்ணினா, சீதையை கவர்ந்துட்டு போனான். அப்புறம் அந்த மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்துறவாள்லாம் இருக்கா. அதனால அவளுடைய அக அடையாளங்கள் என்னங்கிறத தான் விரும்பி தொழும் அடியார் அப்படின்னு சொல்றார். அவர்கள் எந்த செய்தலை செய்தாலும் விருப்பத்தோடு நம்ம செய்யணும். நாம் ஒரு சமையலே பண்ணுறோம்னா விருப்பத்தோடு செய்யும் போது தான் அந்த சமையல் ரொம்ப நன்னா அமையும். ஏன்னா அந்த சமையல் செய்ய போகிறவாளும் அந்த சாப்பாட்டை சாப்பிட போகிறா. கொஞ்சம் நம்மளுடைய இதெல்லாம் கலந்துட்டு பகவான் நாமாவை சொல்லிகிட்டே சமைச்சோம்னா ரொம்ப நன்னா அமைஞ்சிடும். விருப்பம், ஏன்னா நம்ம என்னத்தை விருப்பி படிக்கிற குழந்தைகளை தான் சொல்லுவா. அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கிறதோ அதை படிக்க விடுங்கோ. இல்லாட்டக்கா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சேன்னா அந்த குழந்தை படிக்காது ஒழுங்கா. அப்போது அந்த உயர் வாழ்வில் நீ இன்ஜினியராக போ அப்படின்னு இத்தனை பேர் பேரண்ட்ஸு எல்லாம் அது குழந்தைக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்னாலும் அந்த குழந்தையை போட்டு அவளை இது பண்ணுவாள். அந்த மாதிரி பண்ணினா அது தவறுதலாகத்தான் போய் முடியும் அப்படிங்கிறார். உள்ளம் உள்கலந்து ஏத்த வல்லார்கல்லால் கள்ளம் உள்ளவருக்கு அருள்வான் அல்லன் அப்படின்னு தேவாரத்தில் சொல்கிற மாதிரி அப்பர் சுவாமிகள், சுந்தரர் கூட திருவாரூர் பதிகத்தில் சொல்வார், விற்றுக்கொள்வீர் ஒற்றி எல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். அந்த விருப்பத்தோடு செய்யும் போது எல்லாமே நல்லதாக அமையும். விரும்பி நீ மலர்பாதமே நினைந்தேன் வினைகளும் வீண்டனன் என அப்படின்னு விரும்பினேற்கு எனது உள்ளம் விடகிலான வீரட்டான பதிகத்தில் எல்லாம் காதல் வயப்பட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின. காதல் அப்படின்னா உள்ளத்தின் பால், உடலால் ஏற்பட்டது காமம், உள்ளத்தின் வயப்பட்டு காதல் வயப்பட்டு அப்படி அந்த தெய்வீகமான அன்புக்குத்தான் விருப்பம்னு பெயர். இதனால தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ராமனும் சீதையும் ஒருத்தருக்கொத்தர் விரும்பி இது பண்ணும்போது ராமனது சரீர வடிவில் சீதை, சீதையோட சரீர வடிவில் ராமன். உள்ள மாற்றம் அதுதான். இப்படி இதுக்குள்ள உள்ளத்துக்குள்ள போய் அவள் உள்ளத்தோட ஒன்றி இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினர் அப்படின்னு சொல்லுவா. அப்போ விருப்புனா ஆசை வச்சுக்கலாம், பற்று, அன்பு என்ன வேணா சொல்லலாம். அன்பு அப்படிங்கும்போது தான் அந்த விருப்பரா சுற்றம் ஏயின் அப்படின்னு இடையரா அன்பு கொள்ளாத நீங்காத சுற்றம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இறைவன் மீது விருப்பம், அந்த அன்பு பக்தி இருந்தால்தான் அந்த பற்றுங்கிறதே ஏற்படுங்கிறார். வாக்கு மனம் ஒன்றுபட்ட வார்த்தைகளால் வெவ்வேறாய் போக்குடைய வார்த்தை பொருந்தேன் பராபரமேன பராபர கண்ணில தாய்மானவர் சொல்லுவார். ஒன்று எனக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்கிற பக்தி, இன்னொன்று பயபக்தி. அம்மா நான் இறைவனை கும்பிட்டாட்டா என்ன இந்த பழிக்கு ஆளாக்கிடுவேன், எனக்கு தண்டனை கொடுத்துருவான்னு பயப்படுறது. எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய அந்த பக்தி, இறைவனையே விரும்பி இறைவனிடம் வேறு எதையுமே எதிர்பாராமல் அப்படி அந்த பக்தி பண்ணும்போது தான் அது விருப்பத்தோடு செய்யக்கூடிய பக்தி அப்படின்னு வீரபாகு தேவர் கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியே மாலயன் வெறும் பதத்தையும் பொருள் என வதியேன் மேலே இந்திரன் அரசினை கனவினும் வைக்கேன் சால நின் பதத்து அன்பையே வேண்டுவன தமையேன்னு வீரபாகு தேவர் முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்றார். அப்படின்னா அதுதான் விரும்பி தொழும் பக்தின்னு சொல்ற. நம்ம எந்த இதுவுமே எல்லாமே ஒன்றுபட்டதோட செய்யணும். இறைவனை எல்லாரும் தான் விரும்பி தொழுகிறார் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா, விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி அப்படியே விருப்பத்தோடு செய்யும் போது தான் அந்த அன்பு அப்படியே மிகுப்படும். அதனால தான் பக்தி இதும்போது ஆனந்த கண்ணீர் பெருகும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தருங்க குரல்ல சொல்லுவார். அன்பு இருக்கிற இடத்துல தான் அந்த கண்ணீர் அப்படியே இதாகும். ராமாயணத்தில் பார்த்துருக்கோம், கம்பர் சொல்லுவார், இதில் ராமன் காட்டுக்கு போகிறார். ராமன் காட்டுக்கு போகிறோன்னு நகர மக்கள் எல்லாரும் பின்னால் வரா. அவர் காட்டுக்கு போகிறாருன்னொன்னே மக்கள் மட்டும் அடலையாம். கவி கம்பர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். கிள்ளையோடு பூவை அழுதது கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை அழுதது
ஊரு அறியா பிள்ளை அழுத பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால் ஆவும் அழுதது அதன் கன்று அழுதது அன்றலர்ந்த பூவும் அழுதது புனல் புல் அழுதது கள்ளொழுகும் காவும் அழுதது களிறு அழுதது கால் வயப்பேர் மாவும் அழுத அம்மன்னவனை மாணவேன்னு கம்பராமாயணத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அப்போ அன்பு, அந்த அன்பு மிகுதியினால தான் கண்ணீர் பெருகி அழறதுங்கிறதே வருதுங்கிறார். யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேன்னு மாணிக்க வாசக திருவாசகத்துல விரும்பி தொழுது விழுநீர் மல்கி அப்படின்னு சொல்றார். ஆனந்த கண்ணீர். ஞானசம்பந்த பெருமான் கூட காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு நமச்சிவாய திருப்பதிகத்தில் அனுபவிச்சிருக்கோம். அப்படி கண்ணீர் பெருகியது எத்தனை பேர் சொல்றார் மாணிக்க வாசகர். நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். நெக்கு நெக்கு உள்ளுருகி நின்றும் இறந்தும் கிடந்தும் எழுதும்னு பார்த்தோம். உருகு மனத்து அடியவர்க்கு ஊறும் தேனைன்னு அப்பர் சொன்னது. தாயுமானவன் உடல் குழைய என்பெல்லாம் நிக்குறுக விழிநீர்கள் ஊற்றன விரும்பி ஊற்ற அப்படின்னு சொல்றார். பட்டினத்தார் நீரார்த்த மேனி ரோமம் சிலிர்த்து உள் நெக்கு நெக்கு சேராய் கசிந்து கசிந்தே உருகி நின் சீரடிக்கே மாறா தியானமுற்று ஆனந்தம் மேற்கொண்டு மார்பில் கண்ணீர் ஆராய் பெருக கிடப்பது என்றோ கைலத்தானே அப்படின்னு வள்ளலார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து இதை அனுபவிச்சோம் நாம. அப்படி எல்லாருமே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாயின்னு அருணகிரியார் உரையவிழ உணர்வவிழ உளமவிழ உயிரவிழ உளப்படியை உணரும் அவர் அனுபூதி ஆனதமும்னு திருவகுப்புல முருக சரவண மகளிர் அறுவர் முலை நுகரும் அருமுக குமர சரவண என அருள் பாடி ஆடி மிக மொழி குழற அழுது தொழுது உருகும் அவர் விழி அருவி முழுகுவதும் வருகவென அரை கூவி ஆளுவதும் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் தூராத மனக்காதல் தொண்டர் தங்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆராத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர நிறைந்து உருகி ஏத்தினாலும் சீரார்ந்த முழவோசை பள்ளி காட்டும் திரு அரங்கத்து அணைமேல் பள்ளி கொள்ளும் போராழி அம்மானை கண்டு துள்ளி பூதலத்தில் என்றுகளோ பொருளும் நானே அப்படின்னு இப்படி ஒவ்வொருத்தரும் பகவானை நோக்கி இறைஞ்சி அப்படியே நெக்குருக உருக 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 சொல்லியிருக்கா. தாயுமானவன் மெய்சிலிர்த்து இரு கை கூப்பி விண்மாறி என என் இரு கண் மாறி பெய்யவேன்னு தாயுமான சுவாமிகள் அங்கை கொடுமலர் தூவி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழிநீர் ஆறாக மெய் சிலிர்த்து இருகை கூப்பி விண்மாறி என என் இரு கண்மாறி பெய்யவே அப்படி உயர்ந்த அவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட ஆனந்த அனுபவங்கள். அத மாதிரி ததும்பிய ஆனந்தம், அப்படி ததும்பிய ஆனந்தம் அறிவிழந்து ஆனந்தமாகி அதனால சித்தம் கலங்கிருத்தான் ஆனந்த பெருக்குனால. அதனால விரும்பி தொழுதும் போது விழிநீர் பெருகியதா மல்கியதுங்கிற. அதனால தான் விழிநீர் மல்கியதுனால மெய் புலகமெல்லாம் எனக்கு மயிர் கூச்செறிந்தது. இப்படி மூன்றும் சேர்ந்த போது ஆனந்தம் ததும்பியதுங்கிறார். அப்படி ததும்பிய ஆனந்தம் எப்படி கட்டுப்பாட்டை மீறி வெளி வருவது அப்படிங்கிறார். நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அப்படியே ஒரு ஆனந்த பொங்குதல் அப்படின்னு நம்ம மாவு அரைச்சி வச்சா மாவு பொங்கிடுத்தானே பார்ப்போம். அதுக்கே இந்த பொங்குதல் இருக்கு. அதுக்குள்ள உள்ள அந்த வினைகள் நடந்து அப்படி ததும்புறது. நம்ம எதுனாலும் அப்படி ததும்பி ததும்பி வர்றதுதான் ஆனந்தத்தை கடல் அப்படின்னு சொல்வா. கடலில் குளித்து வெளியேறுவதற்கும் கடலுக்குள்ளே மூழ்கி போவதற்கும் வித்தியாசம் இருக்குங்கிறார். அப்போ ஆனந்த கடல்ல மூழ்கி அதிலேயே ஆழ்ந்து போனவர்களுக்கு தான் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு. ஒரு பழம் ரொம்ப பழுத்துருத்துனா அந்த கனி மரத்தில் பழுத்துருத்துனா அப்படியே அதுலேருந்து ரசம் சொட்டும். அதை பறிச்சோம்னா அப்படியே குழஞ்சு போயிடும் கைக்கு. அந்த மாதிரி அந்த கனிந்த பக்தி அதைத்தான் அப்படியே உள்ளம் அவர்களுக்கெல்லாம் உள்ளம் தடுமாறுமா. உரையும் பேச்செல்லாம் குழரும், நான் குழரும், செயல்கள் எல்லாம் முன்னுக்கு பின்னா என்ன செய்யறதுன்னே தெரியல. நம்மளுக்கு ரொம்ப இதாகிட்டுனா எனக்கு கை ஓடல காலு ஓடல என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு சொல்லுவா இல்லையா. முன்னுக்கு பின் முரணா என்ன செய்யறோன்னே தெரியாது. அவர்களுக்கு தன்னையே இழந்து விடக்கூடிய நிலையும் ஏற்படுமா.
எந்த செயல் கண்ணு முன்னால் நிகழ்ந்தாலும் அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாதா. எல்லாம் என்ன செய்யறோம், எப்படி இருக்கிற அங்கே வைக்கிறா என்ன செய்யறான்னு அவளுக்கு தெரியாது. பார்க்குற வழக்கு அவள் என்ன செய்யறா, என்னடா இது இப்படி செய்யறான்னு தோணும். அப்போ அவர்கள் அன்பு, அந்த பேரன்பு, கண்ணன் மேல கோபியர்கள் வைத்த அன்பு எப்படி ராதை கிட்டக்கு கண்ணன் வச்ச அன்பு அவ்வளவு. நம்ம இதெல்லாம் அழகா கீத கோவிந்த பஜன் அதுல நம்ம அனுபவிக்கலாம். ஜெயதேவர் அப்படியே சொல்லியிருப்பார். ஸ்மரகரள கண்டனம் மமசிரசி மண்டனம் தேகி பத பல்லவ முதாரம் பிரியே அப்படின்னு கண்ணன் ராதைகிட்ட கேட்கிறாராம். என்ன கேட்கிறாராம், உன்னுடைய திவ்ய திருவடிகளை என்னுடைய தலைமேல வைத்து என்னுடைய விரக தாபத்தை தணிக்க மாட்டாயான்னா, இது ஆணும் பெண்ணும் கூடுவதற்காண்டி இல்லை, ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கிய சக்தி. நாம் அதைத்தான் பார்க்கணும். கரகமலேன கரோமி சரணமகம் ஆகமிதாசி விதூரம் க்ஷணமுபகுரு சயனோ பரிமாமிக நூபுரம் அனுகதி சரம் அப்படின்னு சொல்றார். நீ என்னை காட்டு வழியில தேடி என்னை வராம கல்லு முள்ளெல்லாம் கடந்து வந்திருக்கியே, உன்னுடைய காலெல்லாம் எப்படி நோகும், எப்படி வதிக்கும், நான் உன்னுடைய பாதத்தை வருடி விடட்டுமா, அதை நீ எனக்கு செய்யறதுக்கு அனுமதி தருவையா, உன்னுடைய காலடி சத்தத்திற்கு காரணமாக அந்த கொலுசு இருந்தது இல்லையா, அதெல்லாம் கழட்டிட்டு என்னையே ஒரு கொலுசாக அடிச்சுக்கோயேன்னு அப்படியே சொல்கிறாராம். அதெல்லாம் எப்பேற்பட்ட பிரியம் இருந்தது, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். அன்பு, இந்த அன்பினால் ஏற்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு வேறு விதமாக நம்ம அர்த்தங்களே எடுக்கக்கூடாது. பரமாத்மாவுடன் ஜீவாத்மாவான ராதை ஐக்கியம் அப்படிங்கிற அந்த பேரின்ப நிலையை அடைந்தாள் என்பதற்காக சொல்லப்பட்ட இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் இல்லை. கண்ணன் ராதை மேல கொண்டிருந்த பிரேம பக்தி விழிநீர் மல்கி அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து கூறும் சொற்களைப் போல சொல்லப்பட்டது. அதனால சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிற கோபியர்கள்லாம் கிருஷ்ணன் மேல வைத்த அன்பு. கூட்டிட்டு தலையில பால் வேணுமா நெய் வேணுமான்னு விற்க போக மாட்டாளாம். கோவிந்தன் வேணுமா கண்ணன் வேணுமா கோபாலன் வேணுமான்னு கூட்டுண்டே போனாராம் விற்கிறதுக்குன்னு. பாகவதத்துல விக்ரேது காமா அகில கோப கன்யா முராரி பாதார்பித சித்தவருத்திகி தத்யாதிகம் மோக வச்சாதையோச்சது கோவிந்த தாமோதர மாதவ அப்படின்னு கூட்ட. கோவிந்தா தாமோதர மாதவா வேணுமான்னு கேட்டுட்டு போனாலாம். இப்படிப்பட்ட அறிவிழந்த நிலைக்கு அவர்களுக்கு கொண்டு போறதுக்கு காரணம் அவர்கள் கண்ணன் மேல் வைத்த அன்பு. முராரி பாதார்பித சித்தவருத்திகி, கண்ணன் மேலேயே தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அவர் கழலிலைகளில் வைத்ததுனால வந்த இந்த வார்த்தைகள் அப்படின்னு. கண்ணப்பன் சிவபெருமான நம்ம கல்லா பார்த்தது லிங்கத்திலேருந்து கண்ணு வழி ரத்த வழிஞ்சோட தன்னுடைய கண்ணையே அப்பினார். அப்ப எப்பேற்பட்ட பக்தி. சபரி பணத்தை கொடுத்தாரு, எல்லாம் நம்ம அனுபவிச்சோம். அதனால ஜீவன்கள் நாமெல்லாம் வெறும் நூல் அறிவினர்கள். அப்போ இறைவனை அடைவதற்கு சிற்றறிவினை இழந்து பேரு இன்பத்தை பேர் அறிவினை பெற வேண்டும். அதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம். அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனேன்னு அருணகிரியார் திருப்புகழ்ல பாடுவர். அப்போ அந்த சிற்றறிவு போய் பேரறிவு வரணும். சுரும்பில் கழித்து, சுரும்பு அப்படின்னா மது, அந்த தேன் உண்ட வண்டு. மந்தி குரங்கு தேனை குடிச்சிட்டுனா தள்ளாடிட்டு வரும் முடியாது, அதை மாதிரி சொல்றார். அப்போ அந்த மது அருந்தினால் மதி மயங்கும். அப்போ மதி மயங்கும் போது செய்கிற செயல்கள் எல்லாம் ஒரு இதே இருக்காது. அதனால தான் மது பூவின் மதுவை உண்ட புனித பூவின் மதுவை விட இறைவனுடைய நாமம்ங்கிற மது அதிக போதை தரக்கூடியதான். அதனால தான் இயற்கைக்கு பகையான செயல்களை எல்லாம் அவர்கள் எல்லாம் செய்கின்றார்கள்ங்கிறார். என்ன பண்ணா, பிள்ளையே அறுத்து கறி சமைச்சு கொடுத்தா, கண்ணை தோண்டி கல்லில் வச்சா, இதெல்லாம் எதனால ஏற்படுறது? அவர் மேலே வைத்த அந்த அதீத இதனால அந்த மது உண்ட இது போல செயல்கள் அவர்கள் செய்யாமல் எப்படின்னா காரணம் அறிவை இழந்து அவர்கள் செய்கின்றார்களாம். ஏன்னா கண்ணன் பிறந்த நாளில் கோபியர்கள்லாம் என்ன சொல்றாளாம், பால் தயிர் எல்லாம் வீதியில கொட்டி அவர் களிப்பு கூத்தாடினாராம். உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார், நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவுவார், செறி மென் கூந்தல் அவிழ திளைத்து அறிவு அழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயிரேன்னு பெரிய ஆழ்வார் சொல்றார். கண்ணன் மேல வைத்த அன்பு.
நம்ம பார்த்துருக்கோம் நாராயணப்பட்டத்திலே நாராயணியத்தில் அந்த ராசர் கிரீடையில் சொல்லுவாவா எந்த நிலையில இருந்தா கோபியர்கள்னு. அப்போ அவர்களுக்கு கண்ணன் மேல வைத்த அந்த அன்புனால தன் நிலை மறந்து அவர்கள் செய்கின்ற செயல்கள் அபிராமிப்பட்டது அந்த நிலையில இருந்து அபிராமியோட பேரருளுக்கு பாத்திரமாகி மது உண்ட வண்டினும் மகிழ்ச்சி பெற்ற நிலையை அடைந்தார் அப்படின்னு ஆனந்த நிலை. அப்போ மொழி தடுமாறினா மது அப்படி அந்த நாமங்கிறதுனால அது பித்தம் தலைக்கேறி மது உண்டதுனால அந்த மொழிகள் எல்லாம் வார்த்தைகள் எல்லாம் மது குடித்தவனுக்கு வார்த்தைகள் எப்படி தடுமாறும் இல்லையா? மது உண்ணும் அவன் என்ன பண்றானா 6 வித உயிரினங்களாக மாறுகிறானான். அது மனிதன் வேதநாயகம் பிள்ளைங்கிற ஒரு அறிஞர் சொல்றார். மனிதன் மது இது பண்றதுக்கு முன்னால எப்படி இருக்கான்? ஒருவனாக இருப்பவன் 6 வித நிலைகள். காக்காவா மாறுறானா, கொக்கா மாறுறானா, குயில், நட்டுவனார், கர்ணன், விபீஷணனா மாறுறான்னு சொல்ற. ஏன்னா ஒரு இதை திருடும் போது ஒரு மது குடிக்க போகும்போது அப்படி திருப்பி திருப்பி பார்த்துட்டு போவானா தலையை, யாராவது பார்க்குறாளா? அது காக்கா வடை திருடுறதுக்கு பண்ற மாதிரி இருக்கான். கொக்கு என்ன பண்ணோம்? மீன், பெரிய மீன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கும், அப்படியே தியான நிலையில இருக்கிற மாதிரி. மதுவை குடிச்சோம்னு அப்படித்தான் தலை நிமிர்ந்து அப்படியே இதாக இருக்கிற மாதிரி இருப்பான். அப்புறம் குயிலா மாறுறான்னா அப்படி அவனுடைய சொந்த வார்த்தையில குழறி அப்படியே குயில் இது பண்ற மாதிரி பேசுவானாம். நட்டுவனார் ஆடிண்டே தாளம் சொல்ற மாதிரி இவனும் போதை ஏறணுன்னு ஆடிண்டே நடப்பான். உடனே மது குடிச்சோடனே அது இப்போ மது குடிச்சிருக்கான் என்ன கேட்டாலும் தந்துருவான்னு கையில இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துருவான் என்ன இருக்குன்ட்டு. அது மாதிரி கர்ணனா ராமன்ட்ட எல்லாவற்றையும் சரணாகதி ஆன மாதிரி இவன் மது குடிச்சோடனே எந்த நிலை எங்க இருக்கோன்னு தெரியாது. சாக்கடையா, பள்ளமா, மேடா, தண்ணியா எதுவுமே பார்க்க மாட்டான், விழுந்துருவான். அந்த மாதிரி ஒரு சரணாகதி. அப்படி 6 நிலை சொல்றவர். பக்தர்களும் அந்த சுயநிலை இழந்து 6 நிலையில இந்த மாதிரி மொழி தடுமாறி போவார்களாம். தாறுமாறாக மது உண்டவன் பேசுவான். ஆனா கேப்பா அவன் எங்கப்பா பேசுறான், உள்ள போன இதனா பேச வைக்கிறது அவனை அப்படிம்பால. அது மாதிரி தான் அபிராமி பற்ற அந்த பித்த நிலை மொழி தடுமாறினதுனால அமாவாசை திதிய பௌர்ணமின்னு சொன்னார். இன்னும் நிறைய பேர் பார்த்துருக்கோம். வரகுண பாண்டியன் பார்த்தோம் நம்ம, சிவபைத்தியம். அதுக்காண்டி மதுரைக்கே சிவலோகத்தை கொண்டு சிவபெருமான் அவருக்கு காட்சி அருள் பண்ணினார். வேப்பம்பழமெல்லாம் சிவலிங்கமா தெரிஞ்சது அவனுக்கு. அதனால என்ன பண்றார், அது மேல தங்க தகடு போட சொன்னானா வேப்ப மரத்துக்கு. பார்த்தோம் ஏற்கனவே தவளைகள்லாம் ஹரஹரன சத்தம் போடுறதுன்னா பொண்ணு மணி வாரி இறைச்சாதான். இந்த மாதிரி நிறைய பக்தி பித்தினால நிறைய காரியங்கள் செய்துட்டே போனான் அப்படிங்கலாம். அது குதிரை வாங்குறதுக்காண்டி மாணிக்க வாசகர் போனவர் என்ன பண்ணார், இந்த இவரை பார்த்தோன்னா அப்படியே உட்காந்துட்டார். பொண்ணை கொண்டு போய் என்ன சொன்னாரோ கோவில் கட்டுறதுக்கு பண்ணினார். அந்த மாதிரி நெருப்பிலிடு வெண்ணெய் என்னை நெஞ்சுருக என்னை உருக்கும் இதனால் என்னை ஒழித்த மலவாற்றல் கருக்கும் அவனாகி என்னை ஆள் கருணை வெள்ளை இருக்கும் இடமே ஈதனை எண்ணி நகர்ப்புக்கார் அப்படின்னு எல்லாரும் பித்தன்னு சொன்ன மாதிரி நகைக்கிறதுக்கு இடம் கொடுத்த மாதிரி பைத்தியம்னு சொன்ன அவர் பாட்டு செலவழிச்சுன்னு உட்காந்துட்டு இருந்தார். இப்படி பித்தர் ஆனவர் எல்லாம் முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றால் இப்படி மாயை துக்கத்தில் விழித்து எழுந்து உலகத்தில் எல்லாம் மாயைங்கிற உண்மையை தெரிந்து கொண்டு அந்த இறைவன் பால் பக்தி பித்து பிடித்து தன்னை அவனுக்கு அளித்து அவனையே நினைந்துருக்கும் பித்தனாக ஆவானே ஆனால்னு சொல்றார். ஏன் ஆவானே ஆனால்னு ஆவான்னு சொல்லாம அப்படி ஆனால் அனைவரும் அப்படி அவருக்கு யாருக்குமே இந்த மாதிரி நிலை கிடைக்காது. ஒருவேளை அந்த நிலை அந்த நிலை எய்தினால் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றார். அவர் எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி கிடைக்காது இல்லையா? பள்ளிக்கு போறோம் படிக்கிறோம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாளா? மாட்டா. அப்போ அறிவு பெற்ற அனைவரும் பட்டம் பெற முடியுமா? அதுவும் அரிது. அதே தான் சொல்றாரு. அப்படிப்பட்ட நிலை வாய்க்குமானால் எய்துமானால் முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அப்படிப்பட்ட அபிராமி சமயம் நன்று அப்படின்னு சொல்ற. சமயம் அப்படின்னு சொல்லும் போது இறை வழிபாடு. இறை வழிபாடு இறைவனின்றி உலகத்தில் எதுவுமே இல்லை. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. எத்தனையோ மதங்கள் இருக்கு, ஆனாலும் அந்த மதங்கள் எல்லாம் காட்டும் ஒரே இது இறைவன் தான். அதனால இறைவன் நம்மளை படைச்ச நம்ம என்ன பண்றோம், இறைவனையே மறந்துடுறோம். நம்மளை படைச்ச இறைவனையே மறந்துடுறோம், மறுக்கிறோம்.
இல்லவே இல்லைன்னுலாம் சொல்கிறோம். இப்படிப்பட்ட நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வருமானால் அவனுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறார். அதனால அப்படிப்பட்ட அபிராமியை இது பண்ணும்போது அவர்களுக்கு இந்த நிலை அபிராமி பற்றிருக்கு, அபிராமியை தவிர வேறு எதுவுமே தெரியல. அதனால தான் அபிராமி சமயம் நன்றேன்னு சொல்கிறார். இந்த நிலை கிடைக்குமானால் அவளை போய் தொழுவது தான் நன்று அப்படின்னு சொல்கிறார். இறைவனை நம்மளால் இந்த கண்ணால் பார்க்க முடியாது, ஞான கண்ணை பெற்றாதான் பார்க்க முடியும். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறதா இல்லை. அப்போ அதனால் அபிராமி கிட்டக்க உங்களை ஒப்படைச்சிடுங்கோ. உங்கள் உள்ளத்தில் அபிராமி எழுந்தருளி உங்களுக்கு ஞானக்கண் பெறாதவர்களுக்கும் அதன் மூலமாக தன்னை காட்டுவிப்பாள்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் உள்ளிருந்து வெளிவரும் ஒவ்வொரு சொல்லுமே அபிராமியோட திருவாக்குன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட மேன்மையை தன்னை அளித்த அடியவருக்கு தன்னையே அளிக்கிறாளாம் அபிராமின்னு இவர் இது மூலமாக நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.